அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 28th அக்டோபர். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டான செட்டப் இருந்தால் மட்டும் எடுங்க. கட்டாயம் நாளைக்கு கொஞ்சம் வேலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீக்கோடைய அந்த வீக்லி கான்டெக்ஸ்ட் பார்க்காதவங்க வீக்லி கான்டெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்மளுடைய ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மந்த்லி அந்த வீக்லி அந்த ஃபார்மேட் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்து மார்க்கெட் ஆக்டிவிட்டி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிளியராக வந்து வீக்லி அப்டேட்டில் சொல்லியிருந்தோம். ஓகே, அப்போ மார்க்கெட் டெவலப்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத அகைன் நான் சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைலை சீரியஸாக எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா படிக்கக்கூடிய கோர்ஸும் அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் எனக்கு ஒரு ட்ரேடிங் செட்டப் மட்டும் கிடைச்சா போதும், நான் அது மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஓப்பனாகவே நம்ம சொல்லுவோம். இந்த இதில் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட்டை எண்ட் டு எண்ட் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம சேனலில் இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ நம்மளுடைய கோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸோ அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டீட்டெயில்டாக படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேம் டைம் கோர்ஸஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து இங்கே மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்ற பற்றி பேசுவோம். இப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டி அப்படின்னும் போது பீட்டர் ஸ்டெட்ல்மேருடைய அந்த 4 ஸ்டெப் ஆஃப் மார்க்கெட் ஆக்டிவிட்டி இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார். ஓகே, இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ப்ரைஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும். ஒன்ஸ் வந்து அந்த டைரெக்ஷன் உங்களுக்கு ஸ்டாப் ஆகணும். இப்போ டைரெக்ஷனில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் மார்க்கெட் 2 டேவாக இருக்கும், ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அது 2 டேக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட் அப்படியே கண்டினியூவாக போகும். இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூ அப்சைடுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக முடியாமல் அகெயின் நல்லாவே ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன சொல்கிறதுனா டைரெக்ஷன், மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகும். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸில் ஆப்போசிட் ஆக்ஷன் நடக்குது. தட் மீன் பையராக போயிட்டு இருந்த அந்த இடத்துல என்ன பண்ண ஸ்ட்ராங் செல்லிங் ஆக்டிவிட்டி இனிஷியேட் ஆகுதுன்றது எவிடென்ட் ஆகுது. அப்போ இது வந்து ஆப்போசிட் ஆக்ஷன் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 வந்து 2 விதமாக நடக்கலாம். ஒன்று வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு லெவலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் ப்ரைஸ்க்காக வரும். ஃபேர் ப்ரைஸ் மீன்ஸ் ஒரு புல் பேக்குக்காக வரலாம். ஒரு புல் பேக்குக்காக வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட்டை திரும்பவும் அவங்க கொண்டு போவாங்க. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து ஒரு 200 அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒரு 5% ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு 180 அந்த மாதிரி ப்ரைஸ் வைக்க அப்படி கொண்டு வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து இருக்குது. அப்போ ஸ்டில் வந்து டைரக்ஷன் இருக்குது. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போக போதா, இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன் மார்க்கெட் நடந்து அதுக்கப்புறம் போக போதா அப்படின்ற அந்த 2 விதமான கேள்வி வந்து நம்மகிட்ட இருக்கும். ஓகே, அப்போது அந்த முதல் கேள்வி உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக்கு உடனே மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகிடும் இந்த கொஸ்டின். ரெண்டாவது வந்து மார்க்கெட் உடனே உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது, ஒரு ரொட்டேஷன் வந்து இங்கே கிரியேட் பண்ணும். அப்போ இந்த ரொட்டேஷனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டி, மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இந்த ஆப்போசிட் ஆக்ஷன் நடந்த பிறகு அந்த ப்ரொஃபைலெல்லாம் நம்ம சேர்க்குறோம்ல, அந்த ப்ரொஃபைலாக சேர்க்கும் போது அந்த பிஓசி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. அது எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ப்ரொஃபைலை நம்ம சேர்க்கும் போது அது ஒரு பிக் டிஸ்ட்ரிபியூஷனாக நமக்கு தெரியும். அந்த பிக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய அந்த டிபிஓ கவுண்ட், ஓகேங்களா, அந்த டிபிஓ கவுண்ட் பார்க்கும்போது அந்த கவுண்ட் வந்து 0 to 18 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாரு அப்படின்னா இயர்லி டெவலப்மெண்ட். ஸோ இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போ என்னது, இந்த ஃபஸ்ட் கேஸ் போகிறது சான்ஸ், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அகைன் எப்படி அதை எவிடென்ட் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோ ஒரு டெய்ல் வச்சு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது அது எவிடென்ட் ஆகுது நமக்கு கிடையாது. இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா என்ன, பக்கத்தில் இன்னொரு ப்ரொஃபைல் இங்கே டெவலப் ஆகும். இன்னொரு ப்ரொஃபைல் டெவலப் ஆகும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதோட கவுண்ட் வந்து 19 to 29. அப்போ மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகுது, டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு இப்படி போன மார்க்கெட்டு உங்களுக்கு இப்படி டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆன பிறகு திரும்பவும் என்ன பண்ணோம், டைரெக்ஷனுக்கு டேர்ன் பண்ணி அப்சைடுக்கு மூவ் ஆகணும். மூவ் ஆகாமல் இந்த இடத்துலேயே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே டிபிஓ சைஸ் என்னவா இருக்கும், 19 to 29 அப்படின்னு அந்த டிபிஓ சைஸ் இப்படி இருக்கும். அப்போ டிபிஓ சைஸ் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. அப்போ ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு ஒரு மீடியம் டெவலப்மெண்ட் வச்சுக்கோங்க மைண்டில், ஒரு மீடியம் தேவையான அளவுக்கு ஒரு பேலன்சிங் நடந்துச்சு. அப்போ அந்த இடத்துல திரும்பவும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் அந்த ஒரிஜினல் டைரெக்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை மார்க்கெட் வந்து தேடும். அப்போ அந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்க்கு அதர் டைரக்ஷன் போகாங்க. அப்படி போக முடியல, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது எக்ஸ்டெண்ட் ஆகுது, அந்த பேலன்சிங் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ அகைன் ப்ரைஸ் இந்த இடத்துல ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், திரும்ப டிபி அக்கௌண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை 30 to 42 அந்த லெவலுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ அது எக்ஸ்டெண்ட், அப்போ 42 அந்த லெவலுக்கு வரும்போது திரும்ப மார்க்கெட் வந்து அந்த ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ண ட்ரை பண்ண போக முடியாமல் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகுதோ, இல்லை ஒரு ஓஆர்ஆர் டாப் ஆகுதோ, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் டாப் சைடில் நடக்குதோ, அப்படி நடக்கும்போது திரும்பவும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டெவலப்மெண்ட் ஆகிடும். அடுத்த ஸ்டேஜ் போகும்.
அப்போ ஓவர் டெவலப்மெண்ட் ஆகும்போது பெரும்பாலும் அது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, நிறைய இடத்துல பேக் டெஸ்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக. ஓகேங்களா, இது நான் சொல்லிக்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு லெவலு. இது இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து மென்டார்ஷிப் கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பாடத்தை டீட்டெயில்டாக படிக்கிறதுக்காக தான் அங்கே நான் கோர்ஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த ஆங்கிளில் இன்னியோடைய டேக் ஓவர் எப்படி இருக்குது அப்படி பாருங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம ஆப்போசிட் ஆக்ஷனை மார்க் பண்ணியாச்சு, ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிட்வீனில் தான் இங்கே ப்ரொஃபைல் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, எக்ஸாக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில் தான் ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு என்ன அது டெஸ்ட் எடுத்து இங்கே நான் இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் அந்த சிபிஆர்லாம் ஒரு கைடன்ஸுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா சிபிஆர் ட்ரேடர்ஸும் அதிகமான பேர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ண விருப்பப்படுறாங்கன்றதுனால நம்ம அதை ஆட் பண்ணிடணும். ஓகே ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த வேல்யூ ஏரியாவுக்கு ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ இந்த வேல்யூ ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இந்த ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணும், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தென் ஹை 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது இதுக்கு மேலே நமக்கு டைரக்ஷன் இருக்கும் போது மார்க்கெட் வந்து ட்ரெண்டு. அப்போது இந்த இடத்துல நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலாக நடந்தது அப்படின்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி டெஸ்ட் ட்ரைவோ இல்லை ஓப்பன் ட்ரைவோ எடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சிங்கிள் பிட் ரெஃபரன்ஸோட மூவ் ஆகுது, அடுத்த ஒன்று ரெண்டு நாள் மூவ் ஆகுது அப்படின்னும் போது மார்க்கெட் நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கப்புறமா நீங்கள் அந்த பர்டிகுலர் டேயோடைய ட்ரேடிங்கில் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இது கான்செப்ட். ஓகே, இதை தான் நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் டே, இது அந்த ஃப்ரைடே அன்றைக்கி நடந்த லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகுது. அதாவது எப்படி ஆயிருக்குன்னா, இந்த ஓப்பன் ஆன ப்ரைஸ் இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிருக்கணும். அப்போ நமக்கு அக்ரெசிவ் பையரோட எவிடன்ஸை நமக்கு கிடச்சிருச்சு, மார்க்கெட் வந்து இன்னும் டைரக்ஷனில் போகும் தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த பர்டிகுலர் பிஓசி லைனுக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் ஏதாவது கிடச்சிருது அப்படின்னா அப்போ அக்ரெசிவ் செல்லிங்க்கு மார்க்கெட் இனிஷியேட் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போது நம்ம ஃபைனலாக என்ன லைனில் முடிச்சோம் அப்படின்னா, பையர்ஸ் எவிடென்ட் ஆயிருக்கிறாங்க, ஆனால் அக்ரெசிவ் பையர் நமக்கு இல்லை. அதே நேரத்தில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஆனால் எப்படி இல்லை, அக்ரெசிவ் செல்லிங் இல்லை. தட் மீன் ஹெவி வால்யூம் இல்லை அப்படின்றத ஃபைனல் பண்ணும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, அக்ரெசிவ் பையருக்கான ஒரு எவிடன்ஸோ இல்லை அக்ரெசிவ் செல்லருக்கான எவிடன்ஸோ கிடைச்சாதான் நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி என்ன கிடச்சிது, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் நல்ல ஒரு மூவ் ஏ பீரியட் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிது. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகலை. அப்போது மார்க்கெட்டில் இன்றைக்கி பிகினிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, பிகினிங்கில் நமக்கு ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸு உள்ளே வந்திருக்கு, ஆனால் அவங்க தொடர்ச்சியாக கொடுக்கல. அப்போ தொடர்ச்சியாக என்ன நடக்கும், நமக்கு ஏ பி பிக்கு மேலே ஐபி பிரேக் அவுட்டு, ஐபி பிரேக் அவுட்டுக்கு மேலே நமக்கு என்ன கிடைக்கணும், நமக்கு டார்கெட் கிடச்சிக்கணும். அப்போ அந்த டார்கெட் நமக்கு கிடைக்கல, அது பெரிய டிசப்பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மைனஸ் வந்து நமக்கு இன்றைக்கி இருந்துச்சு. அப்போது பிகினிங் பீரியடில் புஷ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 1 hour மார்க்கெட்டை புஷ் பண்ணிவிட்டு அவங்க ஏன் அமைதியானாங்க, ஃபர்தராக ஏன், இது கேள்வி நமக்குள்ளே இருக்குது. ஓகே, இதை ட்ரேட் எடுத்துக்க முடியுமா அப்படின்றதுலாம் நம்ம ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு சில லாஜிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த லாஜிக்ஸ் பார்த்தாலே உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சு எடுக்க முடியும், அதுவும் டீப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைக்கி பையர்ஸும் ஃபஸ்ட்டு 1 hour மேலே ஆக்டிவாக இருந்திருக்காங்க, செல்லர்ஸும் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. என்ன நடந்தது உங்களுக்கு, மார்க்கெட்டில் பிபிஓசி ப்ரொஃபைல் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அப்சைட்க்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி செட்டப் வரும்போது ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மார்க்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா, இந்த பி ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகும்போது இருக்கும் வித் டெய்ல், நல்ல டெய்ல் இருக்கணும், பி ப்ரொஃபைல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆவாங்க, இல்லை மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அப்சைடு மூவ் ஆவாங்க. அந்த ரியாக்ஷனுக்கு கட்டாயம் ஒரு ரியாக்ட் நடக்கும், அப்போ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ப்ராப்பர் ஹெட்ஜிங் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பண்ணும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ இந்த பிபிஓசிலேருந்து நமக்கு என்ன நாளைக்கு எதிர்பார்க்கணும், மார்க்கெட் இந்த பிபிஓசி ப்ரொஃபைலில் அப்சைடில் அக்செப்ட் பண்ணிட்டு போதா இல்லை பிலோவில் ரிஜெக்ட் ஆகி போதா. அப்போ கரண்ட்டாக டுமாரோ சிபிஆர் நமக்கு என்னவா இருக்குது அப்படி அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னவா இருக்குது, அதே வேல்யூ ஏரியாவில் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது நாளையோட ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 1 hour இது எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான். அப்போ இது ட்ரேட் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு ஹியூமனால் ஒரு சில ஃபாஸ்ட்டை தான் ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ணலாம். அப்போ முதல் ½ hour உங்களுக்கு மார்க்கெட் வேகமாக போயிருக்கும். மேபி ஒரு சில இந்த புல் பேக்கில் ஆர்டர் ஃப்ளோலாம் பார்த்துட்டு ஒரு ஸ்மால் ட்ரேடை இங்கே எடுத்துக்கலாம், இன்னும் சில இங்கே ரிஜெக்ட் ஆன பிறகு ஒரு ஸ்மால் ட்ரேட் எடுத்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்டர் ஃப்ளோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க இப்போ. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது ப்ரைஸ் இப்படி அப்சைடில் மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் இல்லாமே போயிடுச்சு இன்றைக்கி. அகைன் சிங்கிள் பிரிண்டோட எவிடன்ஸே இல்லை, ஏன் தொடர்ச்சியாக அவங்க பை பண்ணலை. ஓகே, ஏன் இது சென்டர் பாயிண்ட்ல தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ சென்டர் பாயிண்ட்ல ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும்போது டெஃபினட்டாக நல்ல மூவ் இருக்கணும். அப்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆக்டிவிட்டியில் தான் இருக்கிறாங்க.
நமக்கு இன்னும் எவிடன்ஸ் ஏன் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க சொன்னால் எவிடன்ஸ் இல்லை. ஐ நீட் எவிடன்ஸ் டு டெல் டிக்ளர். ஸோ நிறைய பேர் சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இது மாதிரி மார்க்கெட் வந்து பையிங் டெயில் வச்சிருக்கு, பையிங் டெயில் வச்சு மார்க்கெட் இங்கே பேலன்ஸ் பண்ணியிருக்கு, இல்லை பிபிஓசி ப்ரொஃபைலாக இங்கே வந்து ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துருக்கு, மைக்ரேட் ஆயிருக்கு, கட்டாயம் அப்சைடு போகலாம் அப்படின்றது லாஜிக், பை எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய லாஜிக். பட் எவிடன்ஸ், we need எவிடன்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ். அப்போது இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பில்ட் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட்ஜ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவிடன்ஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அக்ரெசிவ் மூவ் வந்து மார்க்கெட்டில் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதான் உங்களுக்கு முக்கியமாக வந்து ட்ரேடிங்கில் சக்ஸஸாக கொடுக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு நமக்கு கிளியராகவே தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும், எவ்வளோ டிபிஓ டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி எக்ஸாம்பிள் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் நமக்கு எவ்வளோ டிபிஓ இங்கே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 24 டிபிஓ டெவலப் ஆயிருக்கு. இங்கே நிஃப்டி பார்க்கும்போது 18. அப்போ இது என்னது, இந்த இடத்துல என்னது, இதுதான் 18th டிபிஓ. ஓகேங்களா? இப்போ இது என்னது, இயர்லி ஸ்டேஜில், கரெக்டுங்களா? இயர்லி ஸ்டேஜ் தானே, இயர்லி டெவலப்மெண்ட். அப்போ இயர்லி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இது மார்க்கெட் ஸ்டெபிளைஸாக இருக்குது, இது பேங்க் நிஃப்டி. அப்போது நாளைக்கு ஒரு டைரக்ஷன் பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு இருக்கணும், நிஃப்டியில் நல்லாவே இருக்கணும். அப்போ மார்க்கெட் இங்கே ஸ்டில் வந்து அப்சைட் மூவிங்கில் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியல, ரிஜெக்ட் ஆகும்போது திரும்ப இங்கே வரும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் 18 to 29 அந்த ஆக்டிவிட்டிக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிடும். அப்போது இங்கே ரிவர்சலில் உள்ளே வரும்போது நாளைக்கு, இப்போ இன்கேஸ் நாளைக்கோ ப்ரைஸ் வந்து ரிவர்சலில் இங்கே உள்ளே வரும்போது எப்படி எவிடன்ஸ் ஆகணும், அக்ரெசிவ் செல்லரோட எவிடன்ஸ் இங்கே இருந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் உள்ளே வந்த ப்ரைஸு உங்களுக்கு இந்த இடத்துக்கு டார்கெட்டுக்கு வரும். புரிஞ்சுங்களா? இது ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். நாளைக்கு கூட நடக்கலாம், ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்து ஃபாஸ்ட்டாக அப்படி உள்ள வருது அப்படின்னா டெஃபினட்டாக என்ன உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு எடுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகே, இதுக்கு நீங்கள் அப்சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் மெஷர்டு ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கணும். ஏன்னா இது யாருடைய ஜோனாக இருக்குது, இது வந்து ஒரு செல்லர்ஸோடைய ஜோனாக இருக்குது. அப்போது இந்த இடத்துலையே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்றைக்கே வந்து செல்லர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன இருக்குது, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் தான் இன்றைக்கி நடந்தது. அப்போது திரும்பவும் அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும், இனிஷியேட்டிவ் பையிங் ப்ரூஃப். அப்போ ஒரு ஸ்டேஜாக மார்க்கெட்டிங்கை மூவ் ஆகணும். கிளியர்? புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, எப்படி வந்து அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நடக்குது, எப்படி அந்த டே வந்து டெவலப் ஆகுது, அது கூடவே உங்களுக்கு தெரிய அதர் செட்டப்ஸையும் ஆர்டர் ஃப்ளோ செட்டப்ஸையும் நீங்கள் வச்சுக்கும் போது உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் வி ஆர் நாட் கிவிங் எனி ரெக்கமெண்டேஷன், எனி அட்வைஸ் எல்லாம் ஒரு சிலர் கொடுக்குறாங்க, நீங்கள் கேட்குறது அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இங்கே வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ஸ்ட்டை மட்டும் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். விருப்பப்பட்டவங்க இதை லேர்ன் பண்ணலாம். நம்ம வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனாக தான் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கோ இல்லை அதர் டிஸ்கஷனுக்கோ நாங்கள் ரெடியாக இல்லை. அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து, அவங்கவுங்க கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டோடைய அந்த ரேஞ்சோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 hour ரியாக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு உங்களுக்கு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ தொடர்ச்சியாக பையர்ஸ் என்ன பண்ணணும், இங்கே ப்ரூவ் பண்ணணும். இன்றைக்கி அவங்க ப்ரூவ் பண்ணலை. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணி கொண்டு போனால் தான் மார்க்கெட்டு அப்டேட்டாக இருக்கும். அப்போது சுற்றி குளோபல் மார்க்கெட்டில் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம இங்கே என்ன பண்ணணும், எவிடென்ட் பண்ணணும். எவிடென்ட் பண்ணாமல் குதிக்கக்கூடாது, எவிடென்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.